அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் பினு சேனல். இன்றைக்கி நான் வீட்டில் சமைக்கவே இல்லை. ஒரு கெஸ்ட்டு வீட்டில் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் மந்தி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபுல் மந்தி. அது சூப்பராகவே இருந்தது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்ப்போமா. ஒரு ஃபுல் க்ரில்லு சூப்பராகவே இருந்த மந்தி. நான் இங்கே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த மந்தி. திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலே இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்படி ஆர்டர் பண்ணி வாங்கினது. அடிக்கடி சின்ன பார்சல் தான் வாங்குவேன். இன்றைக்கி ஃபுல் மந்தியே வாங்கிட்டேன். அது கூட நம்ம சைடிஷ்டாக எல்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்போ இந்த மிளகு சட்னி இருக்குது தெரியுமா, அது ஹனி மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருந்தது. அப்புறம் மயோனஸ், ஒரு ஃபுல் மயோனஸ் ஃபேமிலியாக 7 பேர் சாப்பிடக்கூடியது. இப்போ தக்காளி சட்னி, அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டே இருக்கிறேன். இப்போ அதெல்லாமே மேசை ஃபுல்லாகவே நிறைஞ்சே இருந்துச்சு. எல்லாத்தையும் இப்போ அது கூட சைடாக வச்சு சாப்பிட்றதுக்கு சலாடு, வெங்காயம், கேரட்டு, கேபேஜு இந்த மாதிரி சலாடு வாங்கியிருந்தேன். அப்போ எல்லாத்துலேயும் ஸ்பூனெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு, சரி நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை சாதம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு ஒரு பெரிய க்ரில்லு சூப்பராக இருந்தது. அதை எடுத்து, அது சில சிக்கன் சாப்பிட டேஸ்ட் இருக்காது. இது நல்லா இருந்துச்சு. இது 2 டீஸ்பூன் மயோனஸ் எடுத்து வச்சேன். அப்புறம் மிளகு சட்னி வச்சேன். தக்காளி சட்னி எடுத்து வைக்கல, அவசரத்தில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா மயோனஸ் முதல்ல வச்சுட்டேன். அப்புறம் சலாடும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்ட சட்னி சூப்பராக இருந்தது. நல்ல காரமாக இருந்தது. அதை வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சாப்பிட்டோம். பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு, அந்த வெங்காயத்தை இதை வச்சு தான் சாதம் சாப்பிட்றதுக்கு இல்லை. சூப்பராகவே இருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர்.